So factor theorem பார்த்துட்டு இருந்தோம்மா factor theorத்தோட continuation பார்ப்போம் exercise 7.3 exercise 7.3ல third sum பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா சால்வ்னு கேட்டிருக்காங்க சால்வ்னா என்ன அர்த்தம்னா we have to find the value of x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் x ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா முதல் இந்த டிட்டர்மினண்ட்டை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம் ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேக்டர்ஸை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி அப்புறம் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் புரியுதா ஸோ சால்வ்னு கேட்டிருக்காங்க அப்போ முதல் இந்த டிட்டர்மினண்ட்டை ஃபேக்டரைஸ் பண்ணணும் we have to factorize it by using factor theorem யூஸ் பண்ணி இந்த டிட்டர்மினண்ட்டை ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஃபேக்டர்ஸை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி அதுக்கப்புறமா we are going to find the value of எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த டிட்டர்மினண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம் let us consider this determinant to be delta இந்த டிட்டர்மினண்ட்டை டெல்டான்னு எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இதில் third sum exercise 7.3ல third sum that is let delta is equal to determinant x plus a b c a x plus b c a b x plus c ஓகேவா ஸோ இந்த டிட்டர்மினண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு இதோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு இதில் பார்த்தாலே தெரியுது நமக்கு நம்ம எக்ஸுக்கு ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா put x is equal to 0 so x க்கு 0 ன்னு போட்டோம்னா என்ன ஆகும் உங்களுக்கு இங்க நமக்கு this determinant delta will become as delta is equal to a b c a b c a b c னாயிடுமா பாருங்க இங்க x க்கு 0 ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு இது a இது b இது c ன்னு வந்துரும் அப்ப therefore all the three rows are identical or columns ன்னு எடுத்தீங்கன்னா all the three columns are proportional but therefore the value of this determinant is 0 since r1 is equal to r2 is equal to r3 so இதனால the value of this determinant is 0 அப்ப therefore by factor theorem we can say that x minus 0 the whole square is a factor of delta ன்னு சொல்லலாமா is a factor of delta ன்னு சொல்லிடலாம் ஓகேவா இப்போ அடுத்தது இன்னொரு ஃபேக்டர் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுக்கு முதல்ல இந்த டெல்டாவை கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த டெல்டால நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கொடுத்திருக்க டெல்டால let us use a transformation that is we are going to use a transformation x plus a b c a x plus b c a b x plus c இதில் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ண போகிறோன்னா எதர் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணிட்டும் பண்ணலாம் ஆர் டைரெக்டாகவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸோ இதில் வந்து we are going to put x is equal to minus of a plus b plus c ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் we are going to substitute x is equal to minus of a plus b plus c ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் இதில் நமக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல நமக்கு minus a minus b minus c ன்னு வரும் plus a இப்போ plus a minus a கேன்சல் ஆகிட்டு மீதி நமக்கு என்ன இருக்கும் minus b minus c இருக்கும் இல்லையா therefore this determinant delta will become as minus b minus c இங்கே bc இங்கே a இங்கே நமக்கு plus b minus b கேன்சல் ஆகிடும் இல்லையா எக்ஸுக்கு பதிலாக minus a ஏன்னா இந்த மைனஸ் ஆஃப்னு சொல்கிறேன் மைனஸ் ஆஃப்னா என்ன அர்த்தம் minus a minus b minus c அதுதான் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும் ப்ளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆகிடும் இப்போ மீதி நமக்கு minus a minus c இருக்கும் c அதுமாதிரி இங்கே a b இங்கே minus a minus b இருக்கும் இப்போ இது டைரெக்டாக ஜீரோ ஆகலை பட் யூஸிங் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ண போகிறோன்னா c1 implies c1 plus c2 plus c3 இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுவோம் தட் இஸ் ஃபர்ஸ்ட் காலம் implies ஃபர்ஸ்ட் காலம் ப்ளஸ் செகண்ட் காலம் ப்ளஸ் தேர்ட் காலம் இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது மைனஸ் பி மைனஸ் சி ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஜீரோ ஆகிடுமா இங்கே அதுமாதிரி இங்கே a மைனஸ் ஏ மைனஸ் சி ப்ளஸ் சி இங்கே ஜீரோ ஆகிடும் அதுமாதிரி இங்கே a ப்ளஸ் பி மைனஸ் ஏ மைனஸ் பி இங்கேயும் ஜீரோ ஆகிடும் ஓகேவா இப்போ ஒரு காலம் எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு ஜீரோ ஆகிடும் so therefore delta will become as determinant 0 0 0 இங்கே நமக்கு என்ன இருக்கும்னா will be having b c இங்கே minus a minus c c b minus a minus b இருக்கும் ஓகேவா ஸோ ஒரு காலம் எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஜீரோவாக இருந்தாலே the value of the determinant is 0 இல்லையா ஒரு காலம் எலிமெண்ட் ஃபுல்லாக ஜீரோவாக இருந்தாலே the value of the determinant is 0 by c1 expansion அப்போ therefore we can say that by factor theorem we can say that x the minus of a plus b plus c இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா என்ன ஆகும் plus ன்னு ஆயிடும் இல்லையா it will become as x plus of a plus b plus c
is a factor of delta ன்னு சொல்லிடலாம். இப்போ now let us compare the degree of delta and the degree of factors. ஓகேவா? So degree of delta which is equal to degree of product of main diagonal elements. So main diagonal நமக்கு என்னெல்லாம் elements இருக்கு? x plus a, x plus b, x plus c. So மூணையும் multiply பண்ணோம்னா அப்போ நமக்கு என்ன வரும்? We'll get it as x plus a into x plus b into x plus c. So அப்போ therefore இதுக்கு டிகிரி என்ன வரும்? இதுக்கு டிகிரி 1, இதுக்கும் டிகிரி 1, இதுக்கும் 1. So 1 plus 1 plus 1 இப்போ நமக்கு 3 வந்துடும். இப்போ டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்போம். டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ டிகிரி ஆஃப் என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபஸ்ட்டு ஃபேக்டர் எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம். தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 0 the whole square. எக்ஸ் மைனஸ் 0 the whole squareனா என்ன அர்த்தம்? எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒரு ஃபேக்டர்னு சொன்னோம். இன்னொரு ஃபேக்டர் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இது ஒரு ஃபேக்டர்னு சொன்னோம் இல்லையா? இதுதான் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு பவர் 2, இதுக்கு பவர் 1 இல்லையா? எல்லாத்துக்கும் காமனாக வெளில எடுத்தோன்னா 1. ஸோ இப்போ 2 + 1 இதுக்கும் டிகிரி 3. அப்போ therefore the extra factor is equal to k. Extra factor வந்து k. அப்போ therefore delta can be written as, or this determinant, that is x plus a b c a x plus b c a b x plus c. So this is equal to k into x square into x plus a plus b plus c ன்னு வந்துருக்கு. இப்போ k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். k ஓட வேல்யூ கண்டுபிடிக்க either we can substitute the values for x, a, b, c கெல்லாம் substitute பண்ணலாம், or we shall equate the coefficient of x cube. ஸோ இதில் வந்து coefficient of x cube என்ன? 1. ஏன்னா x into x into x தான் x cube வரும், which is 1. நம்ம இங்கே coefficient of x cube என்ன வரும்? which is k. இப்போ equating coefficient of x cube. So x cube ஓட coefficient equate பண்ணோம்னா we get that k is equal to 1. அப்போ therefore we get that delta is equal to k, that is 1, k க்கு பதிலா 1 ன்னு substitute பண்ணுவோம், which is x square into x plus a plus b plus c. இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. பட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? it is given that this delta is equal to 0. இந்த determinant வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதான கொஷனில் கொடுத்துருக்காங்க. determinant is 0. அப்போ இந்த டெல்டாவை நம்ம 0க்கு equate பண்ணுவோம். So given that it is the determinant x plus a b c a x plus b c a b x plus c is equal to 0 ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். இப்படின்னு இதை தானே நம்ம இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ therefore இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்போ therefore we can say that x square into x plus a plus b plus c is equal to 0 ன்னு சொல்லலாம். இப்போ தனித்தனியாக 0க்கு equate பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? அப்போ therefore x is equal to 0, 0 or x is equal to minus of a plus b plus c. So இப்போ therefore these are the values of x. ஸோ சால்வ்னாலே நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் எக்ஸோட வேல்யூஸ். ஸோ இதுதான் வந்து இந்த டிட்டர்மினண்ட்டோட சொல்யூஷன். ஓகேவா? சால்வ்னு கேட்டாங்கனாலே நம்ம எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அது இந்த மாதிரி ப்ரொசீஜரில் போடணும். ஸோ ஃபேக்டர் தியரம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம இது சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் டிகிரி கம்பேர் பண்ணணும், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் எழுதணும், எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் 1ன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூ ஹாவ் டு சால்வ் இட். அப்புறம் அந்த ஃபேக்டர்ஸை 0க்கு ஈக்குவேட் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த ப்ரொசீஜரில் தான் போடணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 5th சம் போடலாம். 5th சம்மும் சேம் இதே மாதிரி தான். 5th சம் சால்வ் 4 minus x 4 plus x 4 plus x 4 plus x 4 minus x 4 plus x 4 plus x 4 plus x 4 minus x. ஸோ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நமக்கு எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்? சேம் இதே மாதிரி தான் இப்போ போட்டோம் இல்லையா? சேம் அதே மாதிரி தான். ஸோ எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா இதுவும் 4 4 4 4 4 4 4 4 4 வந்துடும். Therefore all the 3 rows are identical, or all the 3 columns are identical. Therefore the value of this determinant is 0. Therefore we can say that x minus 0 is the whole square is a factor of this delta ன்னு சொல்லிடலாம் இல்லையா? முதல்ல இந்த டிட்டர்மினண்ட்டை டெல்டான்னு எடுத்துகிட்டு எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது all the 3 rows
அல்லது all the 3 columns எப்படி வேணாலும் சொல்லலாம் ஏன்னா இதில் எப்படி பார்த்தாலும் ஐடென்டிக்கல் தான் ஸோ they are identical அப்போ therefore we can say that x minus 0 the whole square is a factor of this delta ன்னு சொல்லிடலாம் அடுத்தது இன்னொரு வேல்யூ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸுக்கு பதிலாக -12ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் எக்ஸுக்கு பதிலாக -12 நீங்கள் யோசிக்கலாம் எப்படி எக்ஸுக்கு பதிலாக -12 இந்த தானா சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ட்டு இதை ஆட் பண்ணி பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கக்கூடியதை மட்டும் ஆட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குது இதை மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த -xம் +xம் கேன்சல் ஆகிடுமா அப்போ 4 + 4 + 4 12 + xன்னு வருதா அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள் 0க்கு ஈக்குவேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது x is equal to -12ன்னு வருதா அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஸோ எக்ஸுக்கு பதிலாக -12 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் இங்கே 4 + 12ன்னு வந்துடும் ஏன்னா -12 இப்போ இங்கே 4 + 12ன்னு வந்துடும் 4 + 12 16 இங்கே என்ன வரும் 4 - 12 which is -8 இங்கே 4 - 12 -8 ஸோ 6 அப்புறம் C1 implies C1 + C2 + C3 பண்ணிங்கன்னா இங்கே 16 -8 -8 which will become 0 first column ஃபுல்லாக 0 வந்துடும் புரியுதா என்ன பண்ணணும்னு ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடும் அடுத்தது வேல்யூ என்ன போடணும் எக்ஸுக்கு -12ன்னு போடணும் -12 நான் எப்படி கண்டுபிடிச்சேன் இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த 3 வேணாலும் ஆட் பண்ணி பாருங்கள் இது இந்த 3 ரோவு இது 3 காலத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள் 3 காலமையும் ஆட் பண்ணலாம் அல்லது 3 ரோவையும் கூட ஆட் பண்ணலாம் ஸோ இந்த 3 காலத்தையும் ஆட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் காலம் ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வில் கெட் இட் அஸ் 12 + x 12 + x 12 + xன்னு வரும் ஸோ அதுலேருந்து தான் x is equal to -12ன்னு போடுறேன் எக்ஸுக்கு -12ன்னு போட்டால் ஒரு காலம் எலிமெண்ட் ஃபுல்லாக 0 ஆகிடுதா ஒரு காலம் ஃபுல்லாக 0 ஆகிடுது அப்போ therefore the value of this determinant is 0 அப்போ therefore we can say that x + 12 is a factor of this delta அடுத்து we have to compare the degree of the delta with the degree of factors so degree of delta again 3 தான் ஏன்னா இதுக்கு 1 இதுக்கு 1 இதுக்கு 1 ஆட் பண்ணால் 3 degree of factors நம்ம கண்டுபிடிச்சது என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் x² x + 12 கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அதுக்கும் வந்து டிகிரி என்ன வரும் 3 தான் வரும் அப்போ எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் k தான் அப்புறம் k எப்படி கண்டுபிடிக்கணும் பை ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x கியூபோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இங்கே உங்களுக்கு x கியூபோட கோஎஃபிஷியன்ட் என்ன வரும் இட் வில் பி you'll get this as I think minus product of main diagonal இங்கே வந்து coefficient of x cube கண்டுபிடிச்சி ஸோ இதில் நீங்கள் இந்த கோஎஃபிஷியண்ட்டை ஈக்குவேட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் எக்ஸுக்கு எதாவது வேல்யூ கொடுக்கலாம் எக்ஸுக்கு 1ன்னு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம் எக்ஸுக்கு 1ன்னு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டு பக்கமும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேயோட வேல்யூ கிடைக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச அந்த ஃபேக்டர்ஸை நீங்கள் 0க்கு ஈக்குவேட் பண்ணி யூ ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகே இது எப்படி போடுறதுன்னு போட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இப்போ 5th சம் பாருங்கள் ஸோ 5th one ஸோ இதை நம்ம டெல்டான்னு எடுத்துக்கலாம் let delta is equal to determinant 4 - x 4 + x 4 + x and then 4 + x 4 - x 4 + x அடுத்தது 4 + x 4 + x 4 - x ஸோ இதை நம்ம டெல்டான்னு எடுத்துக்கலாம் let us consider this determinant to be delta இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் put x is equal to 0 ஸோ எக்ஸுக்கு 0 போட்டோன்னா அப்போ நமக்கு டெல்டா என்ன ஆகும் it will become as 4 4 4 4 4 4 4 4 4ன்னு வந்துடும் all the 3 rows or all the 3 columns are identical r1 is equal to r2 is equal to r3 அப்போ therefore by factor theorem by factor theorem we can say that x minus 0 the whole square is a factor of delta ஏன்னா நம்ம சொன்னோம் இல்லையா 3 ரோ அல்லது 3 காலமே ஐடென்டிக்கலாக 0 ஆச்சுன்னா by factor theorem x minus 0 the whole square is a factor of deltaன்னு சொல்லலாம் ஓகேவா இப்போ அடுத்து நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் put x is equal to -12 எக்ஸுக்கு -12ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்போ therefore delta will become as ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக -12 போட்டால் என்ன ஆகும் we'll get this as 4 + 12 இல்லையா 4 + 12 is 16 இங்கே 4 - 12 which is -8 உண்மை இங்கேயும் -8 இங்கே -8 16 -8 -8 16ன்னு வந்துடும் இப்போ let us use the transformation c1 implies c1 plus c2 plus c3 ஸோ இந்த ஃபஸ்ட் காலம் எலிமெண்ட்ஸோட செகண்ட் காலம் தேர்ட் காலமை ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணால் நமக்கு இந்த காலம் ஃபுல்லாக 0 ஆகிடுமா therefore this determinant will become as determinant 0
minus 8, minus 8, 0, 16, minus 8, and then minus 8, minus 8, 16, see sorry, do 0, 0, minus 8, 16 and on. So since C1 full away 0 the value of this determinant is 0. So in the determinant of value 0 item by C1 expansion. Therefore by factor theorem x plus 12 is a factor of delta ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? degree of delta which is equal to degree of, so it is going to be 4 minus x the whole cube. அதான் நம்ம மெயின் டயகனலோட ப்ராடக்ட் ஆஃப் த மெயின் டயகனல் என்னது? 4 minus x into 4 minus x into 4 minus x, which is 4 minus x the whole cube னு வந்துரும். ஓகேவா? which is equal to 3. Now degree of factors is equal to degree of, என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸ் ஸ்கொயர் ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம், அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 12. ஸோ இதுக்கும் டிகிரி வந்து 3 தான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ்ட்ரா ஃபேக்டர். ஸோ த எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் இஸ் கே. ஸோ கேயோட வேல்யூ கண்டுபிடிக்க, இப்போ therefore this determinant, that is 4 minus x, 4 plus x, 4 plus x. அடுத்தது 4 plus x, 4 minus x, 4 plus x, 4 plus x, 4 plus x, 4 minus x. So this is equal to k into x square into x plus 12 ன்னு வந்துரும். இப்போ இதில் இந்த k ஓட வேல்யூ கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we are going to substitute some value for x. xக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே xக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா, we are going to substitute the value 1. xக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏன்னா 0ன்னு போட்டால் இந்த பக்கமும் 0 ஆகிடும், இந்த பக்கமும் 0 ஆகிடும். ஸோ அதனால் அப்படி செலக்ட் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் என்ன சொன்னேன், வேல்யூ செலக்ட் பண்ணும்போது சின்ன நம்பராகவும் இருக்கணும், அதே சமயத்தில் இந்த ஃபேக்டர்ஸ் 0 ஆகக்கூடாதுன்னு சொன்னேன். ஸோ அப்போ xக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ xக்கு 1ன்னு போட்டால் என்ன வரும்? இது 4 minus 1 3 5 5 5 3 5 5 5 3ன்னு வந்துடும். இந்த பக்கம் xக்கு 1ன்னு போட்டோன்னா k into 1 into 1 plus 12. 1 plus 12 is 13. So 13 into 1 13k ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ therefore this will become as, ஸோ இது நமக்கு என்ன ஆகும்னா, that is you'll get this as 3 5 5 5 3 5 5 5 3 is equal to k into 1 into 1 plus 12 ன்னு வந்துடும். ஓகேவா? ஓகே, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 3 into 9 minus 25 minus 5 into 15 minus 25, அடுத்தது plus 5 into 25 minus 15 is equal to 13k ன்னு வந்துடும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா it will be minus 16. Minus 16 into 3, minus 16 into 3, we'll get it as minus 48 இல்லையா? அண்ட் இது வந்து minus 10. Minus 10 into minus 5 plus 50. அதுவே இங்கே plus 10. 25 minus 15 is plus 10. 10 into 5 is plus 50 is equal to 13k ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ 50 minus 48 is 2. 2 plus 50 it is going to be 52. 52 is equal to 13k, or k is equal to 4 ன்னு வந்துடும். So k is equal to 4 ன்னு வந்துடுது. அப்போ therefore this determinant delta can be written as 4 into x square into x plus 12 ன்னு வந்துடும். ஓகேவா? now நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? it is given this delta is equal to 0 இல்லையா? that is 4 minus x, 4 plus x, 4 plus x, 4 plus x, 4 minus x, 4 plus x, 4 plus x, 4 plus x, 4 minus x. So this is equal to 0 ன்னு கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி என்னன்னு சொல்லியிருக்கோம்? 4 into x square into x plus 12 is equal to 0 ன்னு சொல்லியிருக்கோம். Now 4 is not equal to 0. அப்போ therefore நமக்கு என்ன வரணும்? either x square is equal to 0 or x is equal to, or x plus 12 is equal to 0. அப்போ from this x is equal to 0, 0 or x is equal to minus 12. So these are the values or the solution for x.
எக்ஸோட சொல்யூஷன் இதுதான். சால்வ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ we have to find the solution for x. ஸோ எக்ஸோட சொல்யூஷன் இதுதான். x should be either 0, 0 or it should be equal to -12. புரிஞ்சுதா? how to solve by using determinant factor theorem யூஸ் பண்ணி determinant எப்படி சால்வ் பண்ணணும்னு புரிஞ்சுதாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸாம்பிள் சம் போலாம். that is example number 7.26. example number 7.26. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இந்த டிட்டர்மினன்ட் வந்து இஃப் இன் ட்ரையாங்கிள் இஃப் திஸ் டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு 0, இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 0வாக இருந்தால் ப்ரூவ் தட் திஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் அன் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். இது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளுக்கு உங்களுக்கு கண்டிஷன் தெரியும். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னா என்ன? எதர் ஏதாவது ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கணும் அல்லது ஏதாவது ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கணும். இங்கே ஆங்கிள்ஸ் பற்றி மட்டும் கொடுத்துருக்கறனால நம்ம ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, sin ஏக்கு பதிலாக sin b, இந்த இதை டெல்டான்னு எடுத்துகிட்டு sin ஏக்கு பதிலாக sin bன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ sin ஏக்கு பதிலாக sin bன்னு போட்டால் நமக்கு என்ன வருது? உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக நமக்கு sin a, தட் இஸ் sin bக்கு பதிலாக sin a போட்டிருக்காங்க. sin bக்கு பதிலாக sin aன்னு போட்டால் இந்த ரெண்டு காலமும் ஐடென்டிக்கல் ஆயிடுது இல்லையா? இந்த ரெண்டு காலமும் ஐடென்டிக்கல் ஆயிடுது. அப்போ therefore the value of this determinant is 0. அப்போ therefore we can say that sin a minus sin b is a factor of this determinant ன்னு சொல்லலாமா? sin a minus sin b is a factor of this determinant ன்னு சொல்லலாம். இப்போ ஆல்ரெடி இந்த determinant வந்து equal to 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ can we say that sin a minus sin b is equal to 0? அது மாதிரி similarly putting sin b is equal to sin c and sin c is equal to sin a, இது வந்து the determinant becomes 0. The value of this determinant becomes 0. அப்போ therefore these are the factors, that is sin a minus sin b ஒரு factor, sin b minus sin c ஒரு factor, sin c minus sin a ஒரு factor. ஓகேவா? ஸோ அதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, அப்போ therefore we can say that either sin a should be equal to sin b or sin b is equal to sin c or sin c is equal to sin a. அப்போ therefore either a should be equal to b or b should be equal to c or c should be equal to a. அப்போ therefore we can say that the triangle is an isosceles triangle. இப்போ இந்த இது ப்ரூவ் பண்ணும்போது நம்ம டிகிரி கம்பேர் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஃபேக்டர்ஸ் இந்த 3 ஃபேக்டர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு ஜஸ்ட் அந்த ஃபேக்டர்ஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி மட்டும் போட்டால் போதும். ஏன்னா இங்கே எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. இன்னும் செக் வித் டிகிரி கம்பேர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இது மட்டும் நீங்கள் ஃபேக்டர்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இதுக்கு ஈக்குவேட் பண்ணி 0க்கு ஈக்குவேட் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் த சொல்யூஷன். தட் இஸ் a is equal to b, b is equal or b is equal to c or c is equal to n ப்ரூவ் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? ஓகே ஓகே இப்போ இந்த எக்ஸாம்பிள் எப்படி போடுறதுன்னு நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். இந்த எக்ஸாம்பிள் 7.26 இது உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இதில் let us consider this determinant as delta. Let delta is equal to determinant 1 plus sin a into 1 plus sin a. 1 plus sin b into 1 plus sin b. 1 plus sin c into 1 plus sin c. ஸோ இந்த டிட்டர்மினன்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we are going to put sin a is equal to sin b ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். sin a is equal to sin b ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். தட் இஸ் இந்த sin a க்கு பதிலாக sin b ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டிட்டர்மினன்ட் என்ன ஆகிடும்? இட் will become as 1 plus sin b into 1 plus sin b. இங்கே 1 plus sin b into 1 plus sin b ன்னு வந்துடும். 1 plus sin c, இது sin c into 1 plus sin c அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு காலம் ஐடென்டிக்கலாக இருக்கா? these two columns are identical. அப்போ therefore the value of this determinant is 0 இல்லையா? therefore the value of this determinant is 0 since c1 is equal to c2. ஓகேவா? அப்போ therefore by factor theorem we can say that sin a minus sin b is a factor of delta ன்னு சொல்லிடலாம் இல்லையா? ஸோ இது வந்து இந்த டெல்டாவோட ஒரு ஃபேக்டர்னு சொல்லிடலாம். இப்போ மீதி ரெண்டுத்துக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் சிமிலர்லி போட்டால் போதும். சிமிலர்லி sin b minus sin c and sin c minus sin a
are factors of delta ன்னு சொல்லிடலாம். இதுக்கு ப்ரூவ் பண்ண தேவையில்ல, வேணும்னா ப்ரூவ் பண்ணியும் காமிச்சிக்கலாம், ஆர் இப்படி டைரெக்டாகவும் போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டிகிரி ஆஃப் டெல்டா பார்க்கலாம். ஸோ டிகிரி ஆஃப் டெல்டாங்கிறது என்ன, இட் இஸ் டிகிரி ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் மெயின் diagonal elements. ஸோ இங்கே மெயின் diagonal elements மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 1 into 1 plus sin b into sin c into 1 plus sin c தானே. ஸோ அப்போ you'll get it as 1 plus sin b into sin c into 1 plus sin c இல்லையா. ஸோ இதுக்கு டிகிரி 1, இதுக்கு டிகிரி 1, இதுக்கு டிகிரி 1. ஸோ அப்போ 3. அடுத்து டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபேக்டர்ஸ் டிகிரி, ஸோ இட் இஸ் டிகிரி ஆஃப், ஸோ என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம், இட் இஸ் sin a minus sin b into sin b minus sin c into sin c minus sin a. இந்த ஃபேக்டர்ஸ் தானே கண்டுபிடிச்சோம். இப்போ இதுக்கும் நமக்கு டிகிரி வந்து 3, ஏன்னா இதுக்கு 1, இதுக்கு 1, இதுக்கு 1 ஆட் பண்ணால் 3 வந்துடும். அப்போ therefore extra factor is equal to k. எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் வந்து k. இப்போ வந்து k-ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க வேணாம். இப்போ therefore delta is equal to k into sin a minus sin b into sin b minus sin c into sin c minus sin a வந்துடுது. இப்போ இதில் நீங்கள் k-ஓட வேல்யூ இந்த சம்மில் கண்டுபிடிக்க வேணாம். we need not find it வேல்யூ ஆஃப் k. ஏன்னா k-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஏபிசிக்கெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம், அது பெரிய ப்ராசஸ், அது நமக்கு தேவையும் இல்லை. ஏன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் கிவன் டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், k இன்ட்டு சைன் ஏ மைனஸ் சைன் பி இன்ட்டு சைன் பி மைனஸ் சைன் சி இன்ட்டு சைன் சி மைனஸ் சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாமா. delta is equal to 0 na implies this is equal to 0 ன்னு சொல்லலாம். இப்போ anyway k is not equal to 0, k is some constant. ஸோ அதனால் k 0-வா இருக்க போகிறதில்ல. ஒன்று இந்த ஃபேக்டர் 0-வா இருக்கணும், அல்லது இந்த ஃபேக்டர் 0-வா இருக்கணும், இல்லை இந்த ஃபேக்டர் 0-வா இருக்கணும் இல்லையா. ஸோ அப்போ therefore from this we can say that this implies sin a minus sin b is equal to 0 or sin b minus sin c is equal to 0 or sin c minus sin a is equal to 0. ஒன்று இதில் மூணுத்தில் ஏதாவது ஒன்று 0-வா இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் வந்து 0-வா இருக்கும். k not equal 0. அதனால தான் இங்கே k கண்டுபிடிக்க வேணான்னு சொன்னேன். எனக்கு k வந்து doesn't have anything to do with this. ஸோ அதனால தான் நம்ம இங்கே k கண்டுபிடிக்க வேணான்னு சொன்னேன். கண்டுபிடிக்கிறனால கண்டுபிடிச்சிக்கலாம். கேபிசி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் பெரிய tedious ப்ராசஸ். ஸோ அதனால தான் அது வேண்டாம், ஜஸ்ட் இது மட்டும் போட்டால் போதும். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், from this implies therefore either sin a is equal to sin b or sin b is equal to sin c or sin c is equal to sin a ன்னு சொல்லிட்டு. இப்போ from this can we say that a is equal to b or b is equal to c or c is equal to a. ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் ஏதாவது ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாலே, ஒரு ட்ரையாங்கிளில் ஏதாவது ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக, ஒன்று ஏ பிக்கு ஈக்குவலாக இருக்கணும், அல்லது பி சிக்கு ஈக்குவலாக இருக்கணும், அல்லது சி ஏக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 0-வா இருக்கும்னு சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் ஏதாவது ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாலே, அப்போ therefore we can say that triangle ABC is an isosceles triangle. ஸோ திஸ் இஸ் அன் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் சொல்லிடலாம். புரியுதா. ஸோ இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணாலே போதும், நீங்கள் கேயோட வேல்யூ இங்கே கண்டுபிடிக்க வேணாம். யூ நீட் நாட் ஃபைண்ட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கே, ஜஸ்ட் இப்படி கண்டுபிடிச்சாலே போதும். புரியுதா நம்ம என்ன பண்ணுறோன்னு. ஸோ இந்த இதில் வந்து sin a பதிலாக sin b சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ரெண்டு காலம் ஐடென்டிக்கல் ஆயிடுது. therefore the value of this determinant is 0. from this we say that sin a minus sin b is a factor of this delta ன்னு சொல்லிடுறோம். ஓகேவா. அப்புறம் மீதி ரெண்டுத்துக்கு சிமிலர்லி சொல்லிடலாம். சிமிலர்லி sin b minus sin c and sin c minus sin a are the factors of delta. இப்போ டிகிரி ஆஃப் டெல்டா வந்து 3, ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் த மெயின் டயகனல் இதுதான். ஸோ இதுக்கு 1, இதுக்கு 1, இதுக்கு 1, ஸோ 3. டிகிரி ஆஃப் த ஃபேக்டர்ஸ் வந்து அதுவும் வந்து நம்ம 3 ஃபேக்டர் கண்டுபிடிச்சிக்கோம், ஒன்றுக்கு டிகிரி 1. ஸோ அப்போ அதுவும் 3 தான். இப்போ எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் k. அப்போ therefore delta is equal to k into இந்த மாதிரி வந்துடுது. பட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டெல்டா 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ therefore this is equal to 0. இப்போ இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். கண்டிப்பாக k is not equal to 0 because k is some constant. அது 0-வா இருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று தானே 0-வா இருக்கணும்.
ஸோ அப்போ either this should be 0 or this should be 0 or this should be 0. ஏதாவது ஒன்று 0-ஆக இருக்கணும். அப்போ from this we can say that sin A is equal to sin B or sin B is equal to sin C or sin C is equal to sin A ன்னு சொல்கிறோம். Or in other words, either A should be equal to B or B should be equal to C or C should be equal to A. அப்போ from this we can say that the triangle ABC is an isosceles triangle ன்னு சொல்லிடலாம். புரிஞ்சுதா இது? இந்த சம் புரிஞ்சுதாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா we are going to see this sum, that is example 7.34 7.24. இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. எக்ஸாம்பிள் 7.24 இது ஏன் இம்பார்ட்டன்ட்ன்றது இப்போ நான் ப்ரூவ் பண்ணும்போதே உங்களுக்கு புரியும். ஸோ திஸ் சம் இந்த சம் பார்க்க போகிறோம், எக்ஸாம்பிள் 7.24. ஸோ எக்ஸாம்பிள் 7.24. ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் தட் திஸ் டிட்டர்மினன்ட், that is 1 x square x cube 1 y square y cube 1 z square z cube is equal to x minus y into y minus z into z minus x into xy plus yz plus zx. ஏன் இந்த சம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, இங்கே டிகிரி இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததில் வந்து டிகிரி ஆஃப் டெல்டாக்கும் டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் ஒன்று 0 இருந்துச்சு அல்லது 1 இருந்துச்சு, ரெண்டு சேம் டிகிரியாக இருந்தது அல்லது 1 டிஃப்ரென்ஸில் இருந்தது. இப்போ 2 டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா அப்போ எப்படி போடுறது, அதுதான் இப்போ இந்த சம்மில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் நான் கொடுத்துருக்க இந்த டிட்டர்மினண்ட்டை டெல்டான்னு எடுத்துக்கிறேன். ஸோ லெட் டெல்டா இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் 1 x square x cube 1 y square y cube 1 z square z cube. ஸோ கொடுத்துருக்க டிட்டர்மினண்ட்டை நான் இனிமேல் டெல்டான்னு எடுத்துட்டேன். இப்போ இது பார்த்தாலே தெரியுது, let us put x is equal to y, xக்கு பதிலாக yன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இப்போ what will happen to this determinant? இப்போ delta is equal to 1 y square y cube 1 y square y cube 1 z square z cubeன்னு வந்துடும். So which is equal to 0 since r1 is equal to r2. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் சேமாக இருக்கா. அப்போ therefore by factor theorem நம்ம என்ன சொல்லலாம், x minus y is a factor of deltaன்னு சொல்லலாமா. So from this we can say that x minus y is a factor of delta ன்னு சொல்லிடலாம். Therefore by factor theorem x minus y is a factor of delta ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ மீதி ரெண்டுத்துக்கு நம்ம ப்ரூவ் பண்ண வேணாம். by similarly by cyclic and symmetric property நம்ம என்ன சொல்லலாம், y minus z and z minus x are factors of delta ன்னு சொல்லிடலாமா. Similarly by cyclic and symmetric property y minus z and z minus x are the factors of delta. ஸோ இதில் இவ்வளோ தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும் வேல்யூஸ், வேறு எதுவும் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அதனால் அடுத்தே நம்ம டிகிரி கம்பேர் பண்ணிடலாம். now degree of delta which is equal to degree of, so product of main diagonal elements. ஸோ main diagonal elements மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், ஸோ main diagonal elements 1 into y square into z cube 1 into y square into z cube. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you'll get it as y square z cube. what about the degree of delta? delta degree என்ன, 2 plus 3 5. ஓகேவா? இப்போ degree of factors so which is equal to degree of, so என்னெல்லாம் factors கண்டுபிடிச்சோம், x minus y into y minus z into z minus x இல்லையா. அப்போ இதுக்கு வந்து இதுக்கு 1 இதுக்கு 1 இதுக்கு 1, ஸோ அப்போ இட்ஸ் 3. இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் 2 வருதா, அதனால தான் இந்த சம் இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன் நான். புரியுதா? ஏன்னா இந்த மாதிரி சம் இது வரைக்கும் நம்ம பார்க்கல, இந்த ஒரு சம் மட்டும்தான் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸோடு இருக்குது. ஸோ அதனால் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் 2 வந்துச்சுன்னா அப்போ எக்ஸ்ட்ரா ஃபேக்டர். இப்போ தேர்ஃபோர் எக்ஸ்ட்ரா ஃபேக்டர். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் வந்து எப்படி இருக்கணும்னா அதுவும் டிகிரி 2ஆக இருக்கணும். ஸோ அந்த டிகிரி 2க்கு நம்ம எப்படி எடுக்கலாம்னா, ஒன்று k இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் எப்படி இருக்கலாம். இப்படி இருந்தாலும் இதில் காமனாக 2 வெளில எடுத்தோம்னா டிகிரி 2 வரும். ஆர், ஸோ ஆர்ன்னு சொல்கிறதுனால நம்ம ப்ளஸ் ஆர் எல் இன்ட்டு xy ப்ளஸ் yz ப்ளஸ் zx இப்படியும் இருக்கலாம் இல்லையா. ஏன்னா இங்கே எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 1, ஸோ இதுக்கு டிகிரி 2, ஒய்க்கு 1 இசட்க்கு 1, இதுக்கு இப்போ டிகிரி 2, இது இசட் 1 எக்ஸுக்கு 1 டிகிரி 2. ஸோ காமனாக வெளில எடுத்தால் இதுவும் 2 வருது இல்லை. ஒன்று இப்படி இருக்கலாம் அல்லது இப்படி இருக்கலாம்.
புரியுதா? ஸோ அதனால நமக்கு வந்து அப்போ எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ டிகிரி இந்த மாதிரி 2 டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா அந்த ரெண்டை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக எய்தர் இட் கேன் பி கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் இப்படி இருக்கலாம். அப்பயும் காமனாக வெளில எடுத்திங்கன்னா 2 வரும். ஆர் எல் இன்ட்டு எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய்இசட் ப்ளஸ் இசட்எக்ஸ் இப்படியும் இருக்கலாம். ஏன்னா இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா டிகிரி 2 தான் வரும். இதுக்கு 1 இதுக்கு 1 பவர் ஆட் பண்ணிங்கன்னா 2. இதுக்கு 2 இதுக்கு 2 காமனாக வெளில எடுத்தால் 2 வந்துடும். ஸோ மொத்தமாக காமனாக வெளில எடுக்கும்போது 2 வருதா? ஸோ எய்தர் இப்படியும் இருக்கலாம் அல்லது இப்படியும் இருக்கலாம். ஸோ அதனால் இப்போ நம்ம கேயோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும், எல்லோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். இவ்வளோ நேரம் நம்ம கேயோட வேல்யூ மட்டும்தான் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ கேயோட வேல்யூ அஸ் வெல் அஸ் எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ therefore delta can be written as, ஸோ டெல்டாவை எப்படி எழுதலாம்னா we can write this as, or this determinant 1 x square x cube 1 y square y cube 1 z square z cube can be written as, so இது எப்படி எழுதலாம்னா we can write this as k into x square plus y square plus z square plus l into xy plus yz plus zx. இப்போ இதை ஃபுல்லாக ஒரு ப்ராக்கெட்டில் போடணும். ஏன்னா நிறைய பேர் இந்த ப்ராக்கெட்டை மறந்துடுறாங்க. ஸோ இதை ஃபுல்லாக ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுட்டு அப்புறம் மீதி இருக்க ஃபேக்டர்ஸ் எழுதணும். மீதி என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ். இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சால் ஒரே லைனில் எழுதுங்க. எனக்கு இங்கே ஒரே லைனில் எழுத இடம் பத்தல, நான் கீழே எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஃபேக்டர் இன்ட்டு இந்த ஃபேக்டர் இன்ட்டு இந்த ஃபேக்டர் இன்ட்டு இந்த ஃபேக்டர். இப்போ டோட்டலாக கால்குலேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 5 வரும். இது எல்லாத்துக்கும் டிகிரி 2. இதுக்கு 1 இதுக்கு 1 இதுக்கு 1. ஸோ அப்போ டோட்டலாக 5 வந்துருச்சா? புரியுதா? இப்போ கேயோட வேல்யூவும் எல்லோட வேல்யூவும் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ் ஒய்க்கு 2 செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். we are going to give 2 set of values for x, y, z. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு செட் என்ன கொடுக்க போகிறோன்னா put x is equal to 0, y is equal to 1 and z is equal to 2. நம்ம ஜென்ரலாக கொடுப்போம் இல்லையா, அதே கொடுக்குறோம். ஸோ இப்போ எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 1, இசட்டுக்கு 2ன்னு கொடுத்தோன்னா இப்போ நமக்கு இந்த டிட்டர்மினன்ட் என்ன ஆகிடும்? திஸ் டிட்டர்மினன்ட் will become as 1 0 0 1 1 1. இங்கே 1 2 square 4 2 cube 8 வந்துடும். which is equal to k into, ஸோ இங்கே என்ன வரும்? you'll get this as x square plus y square plus z square plus l into xy, xy is 0 plus yz, yz is 2 plus zx again 0 into, இந்த bracket போட மறந்துடக்கூடாது. நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறாங்க, bracket போட மறந்துடுறாங்க. x minus y, so x minus y you get it as minus 1. அடுத்து y minus z, it is also minus 1 into z minus x, which is 2 வந்துடும். 2 minus 0 2 வந்துடும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். R1 எக்ஸ்பேன்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் 1 into 8 minus 4ன்னு வந்துடும், which is equal to, ஸோ இங்கே you'll get it as 2 into 5k plus 2l வந்துடும். ஓகேவா? 8 minus 4 is 4. So 4 is equal to 2 into 5k plus 2l. Or in other words, 2 கொஞ்சம் ரெண்டுத்துலேயும் டிவைட் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன வரும்? 2 is equal to 5k plus 2l. So இதை you take it as equation number 1. புரியுதா? ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுக்கும்போது யூல் கெட் 1 ஈக்குவேஷன். இப்போ அனதர் செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். எக்ஸுக்கு இன்னொரு செட் ஆஃப், தட் இஸ் எக்ஸ் ஒய் இசட்டுக்கு இன்னொரு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். அது என்ன வேல்யூஸ் கொடுக்க போகிறோம்னா புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் இஸ் ஈக்குவல் டு -1, இசட் இஸ் ஈக்குவல் டு 2. பாருங்கள், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஒன்றுமே இல்லை, எக்ஸுக்கு 0, ஒய்க்கு -1, இசட்டுக்கு 2. ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சேஞ்ச் பண்ணால் போதும். அதுக்காக வேறு வேல்யூ, வேறு எக்ஸாக்டாக 3 வேறு வேல்யூ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி கொடுத்தீங்கன்னா பெருசாக இருந்ததுன்னா இங்கே ஸ்கொயர் கியூப்லாம் பண்ணும்போது டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேன்ஷன் கஷ்டமாயிடும். ஸோ அதனால் இந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? இல்லைன்னா இந்த சம்மில் தப்பு வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக வேல்யூஸ் கொடுக்கணும். ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்ணியிருக்கேன். ஒய்க்கு பதிலாக -1 கொடுக்குறேன். ஸோ அப்போ இந்த டிட்டர்மினன்ட் என்ன ஆகும்? நமக்கு இது 1 0 0 தான் இருக்கும். இங்கே ஒய்க்கு பதிலாக -1 போடும்போது இது 1 y ஸ்கொயர் 1 பட் y கியூப் -1ன்னு வந்துடும். அடுத்து z ஸ்கொயர் என்ன வரும்? 1 z ஸ்கொயர் 4 z கியூப் 8. ஓகேவா? which is equal to, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸுக்கு 0, ஒய்க்கு -1 அண்ட் இசட்டுக்கு வந்து நம்ம 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? k into x ஸ்கொயர் which is 0, y ஸ்கொயர் which is 1 plus z ஸ்கொயர் which is 4ன்னு வந்துடும். ஓகேவா? அடுத்தது plus l into xy. ஸோ xyன்னும் போது it is 0 plus yz. ஸோ yz என்பது you'll get it as -2 இல்லையா? -1 into 2 -2ன்னு வந்துடும். அடுத்து plus zx. ஸோ zx திருப்பவும் 0 வந்துடும்.
into இப்போ x minus y. x minus y என்பது என்ன வரும் 0 plus 1. அடுத்தது y minus z, which is minus 1 minus 2. அடுத்தது z minus x. z minus x என்பது it is 2 minus 0 ன்னு வந்துரும். இப்போ இதை expand பண்ணுவோம். இந்த determinant expand பண்ணா என்ன வரும் 1 into 8 plus 4 ன்னு வந்துரும், which is equal to, so இங்கே you'll get it as 5k minus 2l into, so இங்கே simplify பண்ணா என்ன வரும் இது 1, இது minus 3 into 2. minus 3 into 2 நமக்கு என்ன வரும், we'll get it as minus 6 இல்லையா. minus 3 into 2 is just minus 6. ஓகே, இங்கே நமக்கு சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், we'll get it as 12. 12 is equal to minus 6 into 5k minus 2l ன்னு வந்துடும். இப்போ இந்த minus 6 12 கேன்சல் பண்ணுவோம். அப்போ from this we get that minus 2 is equal to 5k minus 2l ன்னு வந்துடும். இதை let us take it as equation number 2. இது equation number 1 ன்னு எடுத்துக்கலாம், இது equation number 2 ன்னு எடுத்துக்கலாம். இப்போ k and l ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இது ரெண்டையும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடச்சிது, we got it as 5k plus 2l is equal to 2 ன்னு கிடச்சிது இல்லையா. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடச்சிது, 5k minus 2l is equal to minus 2ன்னு வந்திருக்கு. ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், இந்த ப்ளஸ் 2l மைனஸ் 2l கேன்சல் ஆகிடும். இங்கே 5k ப்ளஸ் 5k 10kன்னு ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு இது ப்ளஸ் 2 மைனஸ் 2 இதுவும் 0 ஆகிடும். therefore k is equal to 0ன்னு வந்துடும். இப்போ k is equal to 0ன்னு வந்துருச்சா, இதை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி l கண்டுபிடிப்போம். ஸோ புட் k is equal to 0 in 1. ஸோ 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 0 plus 2l is equal to 2. அப்போ therefore l is equal to 1ன்னு வந்துடும். இப்போ இதை வந்து let us substitute in this. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதை let us take it as நம்பர் ஒரு இதை ஏன்னு எடுத்துக்கலாம். இந்த ஏல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், சப்ஸ்டியூட்டிங் k is equal to 0, l is equal to 1 in a. இந்த ஏல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏல சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், டிட்டர்மினன்ட் 1 x square x cube 1 y square y cube 1 z square z cube is equal to, ஸோ k வந்து இங்கே 0 ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அப்போ you'll get it as 0 into x square plus y square plus z square plus l வந்து 1. So it is 1 into xy plus yz plus zx into x minus y into y minus z into z minus x. Or from this we can say that 0 into anything 0 தானே, 0 into anything is 0. அப்போ therefore we can say that this is equal to x minus y into y minus z into z minus x into xy plus yz plus zx. இதானே நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டிட்டர்மினன்ட் that is 1 x square x cube 1 y square y cube 1 z square z cube is equal to this ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ hence proof. புரிஞ்சுதா, இது புரிஞ்சுதா, இந்த சம் ஏன் இம்பார்ட்டன்ட் சொன்னேன்றது புரிஞ்சுதா உங்களுக்கு. இந்த சம் ஏன் இம்பார்ட்டன்ட்னா பிகாஸ் இதோட டிகிரி இது 2 டிஃப்ரென்ஸ் வரதுனால. ஸோ இதை என்ன பண்ணுறோன்னா இது டெல்டான்னு எடுத்துக்கிறோம், எக்ஸுக்கு ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ r1 is equal to r2ன்னு வருது. இப்போ therefore the value of this determinant is 0. So therefore by factor theorem x minus y is a factor of deltaன்னு சொல்லிடலாம். மீதி ரெண்டுக்கு by cyclic and symmetric propertyன்னு சொல்லிடலாம். y minus z and z minus x are the factors of delta. ஏன்னா இது ரொம்ப லெங்தி சம்மாக இருக்கிறதுனால இதுக்கு அப்படியே டேரெக்டாக சொல்லிடலாம். இப்போ டிகிரி ஆஃப் டெல்டா எடுத்துக்கிறோம். டிகிரி ஆஃப் டெல்டாங்கிறது டிகிரி ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ். ஸோ இங்கே ப்ராடக்ட் ஆஃப் மெயின் டயகனல் எலிமெண்ட் என்ன, 1 into y square into z cube which is y square z cube ன்னு வந்துடுது, which is 5. டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஃபேக்டர்ஸ் டிகிரி என்ன, டிகிரி ஆஃப் x minus y into y minus z into z minus x which is equal to 3ன்னு வந்துடுது. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் என்னவா இருக்கலாம்னா, ஏன்னா டிகிரி 2 இன்னும் காம்பன்சேட் பண்ணணும். ஸோ அந்த 2 டிகிரிக்காக எய்தர் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயராக இருக்கலாம், ஆர் xy plus yz plus zx இருக்கலாம். இதுக்கும் டிகிரி 2 தான், இதுக்கும் டிகிரி 2 தான். ஸோ அதனால் k into x square plus y square plus z square plus l into xy plus yz plus zxன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போ இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கிறோம். இங்கே ப்ராக்கெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, ப்ராக்கெட் போடாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ப்ராக்கெட்குள்ளே எழுதணும். ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு இதில் நம்ம 2 செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்குறோம்.
ரெண்டு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்கணும். நீங்கள் மோஸ்ட்லி இந்த வேல்யூவே கொடுங்க, அப்போ தான் தப்பு வராது. ஸோ ஃபஸ்ட்டு செட் வந்து 0 1 2 கொடுக்குறோம். அப்படி கொடுத்தோன்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. தட் இஸ் 5k + 2l = 2 வந்துடுது. அதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்த செட் என்ன கொடுக்குறோன்னா 0 -1 2ன்னு கொடுக்குறோம். ஸோ இதை கொடுத்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 5k - 2l = -2ன்னு வருது. ஓகேவா? அப்புறம் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா k = 0 and l = 1ன்னு வந்துடுது. அப்புறம் அதை வந்து இந்த ஏல சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ therefore this determinant is equal to x - y × y - z × z - x × xy + yz + zxன்னு வந்துடுது. இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஹென்ஸ் ப்ரூவ். புரிஞ்சுதா? ஸோ இதோட நம்ம ஃபேக்டர் தியரம் முடிக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து let us see about product of determinants. எப்படி ரெண்டு டிட்டர்மினண்ட்டை மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம்.